ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய வேலையை பார்க்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அதோடு மட்டும் இல்லை, நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. அதனால் இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீடு கழுவி விட்டுட்டு, விளக்கு ஜாமான்லாம் இன்றைக்கி விளக்கு தட்டு எல்லாம் விளக்கி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. எப்படி தெரியுமா? இது என்ன போட்டேன்னு கேட்குறீங்களா? இது சபீனா பவுடர் இருக்குல்ல, சபீனா பவுடரும் அதே சமயம் லெமன் இருக்குது பாருங்கள், அது பழுத்து கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும்ல, அது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சா நல்லா பளபளன்னு இருக்கும். அதோட சப்பை தண்ணியில் கொஞ்சம் கழுவிட்டு, நல்ல தண்ணி, சில பேர் மழை தண்ணியில் கூட கழுவுவாங்க, நல்லாயிருக்கும் மழை தண்ணியில் கழுவுனா. அதே சமயம் மழை தண்ணி இப்போ கிடைக்கல, அதனால் என்ன பண்ணேன், மினரல் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் வச்சு இந்த அந்த சப்பை தண்ணியில் கழுவிட்டு, அப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் கழுவி வச்சிட்டோன்னா 1 மாதம் ஆனாலும் நமக்கு கருத்து போகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு. சரி, நாளைக்கு சித்ரா பௌர்ணமி ஆச்சு, சரி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கெல்லாம் விளக்கிட்டு, இங்கே டைம் ஆகிடுச்சு. இனிமேல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கணும். பாருங்கள், அதோட இவங்க பாருங்கள், குபேரர் விளக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் புளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் சபீனா பவுட்ரு, லெமனு, கொஞ்சம் காஞ்சி போன லெமன், இதை வச்சு நல்லா தேய்ச்சிங்கனாலே நல்லா பளபளன்னு ஆகிடும். நமக்கு வெளுக்காமல் இருக்கிறதுக்கு தான், சீக்கிரம் கருக்காமல் இருக்கிறதுக்கு தான் நமக்கு நல்ல தண்ணியில் கொஞ்சம் கழுவி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும் 1 மாதம் வரைக்கும். பார்த்திங்களா, நல்லா இருக்குங்க. நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. நீங்களும் வீட்டில் விளக்கெல்லாம் விளக்கி வச்சு வீட்டை சுத்தம் பண்ணி நல்லா சாமி கும்பிடுங்க. வீட்டுக்காருக்காக நாளைக்கு விரதம் எடுக்கிறது. அவருக்கு இங்கே பாருங்கள், குட்டி பிள்ளையார், அவருக்கு விரதம் இருந்தோன்னா வீட்டுக்காருக்கு ஆயுள் நீளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு, நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாம் காலையிலேருந்து இந்த வேலையை சரியாக போச்சு, வீட்டு வேலையே. இங்கே பாருங்கள், அன்னப்பூரி இன்னைக்கு தாயார் இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, வீடுன்னு இருந்தால் இதெல்லாம் இருக்கணும், நல்லாயிருக்கும், நமக்கு காசு பணம் சேரும். இந்த மாதிரி இருக்குது. அதில் இனிமேல் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம், இன்னொரு ரேஷன் விளக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இது பெரிய விளக்கு. இது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன புள்ளி எதுவுமே இல்லாத, ஒரு அழுக்கு எதுவுமே இல்லாத எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இனிமேல் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி பட்டாவில் கொண்டு போய் வைக்கணும். நாளைக்கு விளக்கேற்றி எல்லா சாமிக்கும் பூ வச்சு பொட்டு வச்சு விட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடணும். அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.